guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னா என்னோட மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன். அதுக்கப்புறம் வீடியோ எண்ட்ல ஒரு மினி பர்ச்சேஸ் இருக்கு. அதையும் மிஸ் பண்ணாம வீடியோ எண்ட் வரையும் பாருங்க. மார்னிங் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை கூட சாம்பார் வச்சு தான் சாப்பிட்டேன். 10th எல்லாருக்குமே ஒரு கங்க்ராட்ஸ். ஏன்னா இன்னைக்கு 10th ரிசல்ட். மார்க் அதிகமாக வந்தால் ஹாப்பி, அப்படி கம்மியாக வந்திருந்தாலும் இது ஜஸ்ட் நம்பர் தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எப்படி படிக்கிறது, +1 +2ல எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணுறது, அதை மட்டுமே திங்க் பண்ணணும். சின்ன சின்ன ஒர்க்லாம் இருந்தது, அதையும் கொஞ்சம் முடிச்சுட்டு நைட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ் அப்படியே இருந்தது. மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எப்பயுமே நம்ம திங்ஸை நேற்று சொன்ன மாதிரி தான், எடுத்த இடத்துல எடுத்ததை வச்சா அது அப்படியே இருக்கும். நானும் அப்படி தான். நம்ம அப்படி வைக்கும் போது நம்மளுக்கு எந்த பொருள் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும், டவுட் வராது. இப்போ பிளேட்னா அது இங்கே தான் இருக்கும், ஸ்பூன்ஸ்னால் அது அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணவே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நானும் சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் ஐடியாஸ்லாம் எனக்கு புதுசாக தோணலை அப்படின்னா யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து ரெஃபரன்ஸ் பண்ணி தான் நான் அங்கங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் ஆர்கனைசேஷன் வீடியோ தனியாக போடுறேன். பாப்பா உள்ள ரூமில் தூங்கிட்டு இருந்தா. இதுவே அவள் வெளியில் தொட்டிலில் தூங்கிட்டு இருந்தானா என்னால் வெசல்ஸ் வாஷ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவள் கொஞ்சம் சவுண்ட் கேட்டால் கூட ஏஞ்சிக்குவா. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க எந்த அட்மாஸ்பியரில் தூங்குவாங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளேயுமே கொஞ்சம் அவளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலான்ட்டு கஞ்சி தான் காய்ச்சிட்டு இருந்தேன். இது ஹெல்த் மிக்ஸ். இதில் எல்லாமே இருக்கும், நவதானியங்களும் கலந்து பேக்கில் பவுட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க. இதை சுடுதண்ணியில் நம்ம சிங்கில் வச்சு நல்லா காய்ச்சிட்டோன்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். இது கொடுத்தா குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. அவளுக்கு ரெடி பண்ணி ஆற வச்சுட்டு எங்களுக்கு லஞ்ச் செய்ய போயிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். வெஜிடபிள் பிரியாணிக்கு ஆனியன் எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது செய்கிறதுக்கு 2 ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி, அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு 4 பச்சை மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இது 5 பேருக்கு ரேஷியோவில் நான் செய்கிறேன். உங்களுக்கு இதே 2னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கேரட் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். ஆனால் நிறையா வெஜிடபிள்ஸ் இருந்தால் அந்த ரைஸில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நான் கேரட் கட் பண்ணதுக்கப்புறமே பீன்ஸும் கட் பண்ணிட்டேன். இவ்வளோதான் வெஜிடபிள்ஸ் இது செய்கிறதுக்கு. பிரியாணி கூடவே ஒரு ஹோட்டல் ஃபீல் வரணும் அப்படின்றதுனால ஒரு கிரேவி, அதாவது சால்னா மாதிரி ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும்னு பரோட்டா சால்னா மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கும் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி பாஸ்மதி அரிசியும் ஊற வச்சுட்டேன். இது செய்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் 2 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு அன்னாசி பூ, கொஞ்சமாக வெஜிடபிள் பிரியாணிக்கு சோம்பு சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே எடுத்து வச்சுட்டா நம்ம குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கீ சேர்த்து, அதுவுமே ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் அதில் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியன் ஈஸியாக குக் ஆகுறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஏர்லியராகவே போட்டுட்டேன். நல்லா ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா சார்ட் அவுட் பண்ணணும். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவையும் அதில் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகாவை அதில் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் மல்லித்தலை, புதினா அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் அதையும் சேர்த்து நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வதங்குற மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் அது கூட தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணணும். எல்லாருமே 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுவீங்க. அதுலேயுமே ஒரு 1/4 டம்ளர் கம்மியானுச்சுன்னா உதிரியாக ரைஸ் கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடிட்டு சைட் பை சைட் தம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியும் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ரைஸும் வாட்டரும் ஒரு லெவலுக்கு வர்ற வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்பப்போ அதை ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும், ரைஸும் உதிரியாக வராது.
மிக்ஸ் பண்ணும்போது எப்பயுமே நம்ம வந்து ஹார்டாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் அதை ஹேண்டில் பண்ணணும், இல்லாட்டி அப்போ கூட ரைஸ் வந்து உடஞ்சிடும். தோசைக்கல்லை முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வச்சுருக்க பிரியாணியை மேலே சேர்த்து ஒரு மூடி போட்டுட்டு சுடு தண்ணியும் அது மேலே வச்சுட்டு நல்லா ஒரு வெயிட் வச்சிடணும். நான் வந்து இந்த இடிக்கிற கல் அதுதான் நான் வச்சுருக்கேன். தம் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் இதையும் ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணணும். சைட் பை சைடு அந்த கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதில் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக பொட்டுக்கல்ல கசகசா சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்து வந்து இந்த கிரேவி ரெடி பண்ணணும். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சைட் பை சைடு ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். 10 மினிட்ஸ் தம்மில் இருந்ததுக்கப்புறமா உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. இன்னொரு ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம தம் வந்து ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான், சுட சுட அப்படி உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்தெந்த மெத்தடில் வைப்பீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு காம்பினேஷனாக சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சால்னாவோட வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் சென்னையில் வந்து ஜூஸ் ஷாப் தான் வச்சுருக்கோம். அதுக்கு வீக்லி ஒன்ஸ் மார்க்கெட் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் குக்கிங் முடிச்சுட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இந்த சம்மருக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து நீங்களும் வீட்டிலேயே ரெடி பண்ணி குடிங்க, ரொம்பவே நல்லது. இந்த குக்கிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அன்விக்கும் வெளியில் வர்றதுனா ரொம்பவே பிடிக்கும். நேற்று ஈவினிங் மாடியில் துணி காய போட்டிருந்தேன். அது மார்னிங் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது, காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாடியில் போயிட்டு துணி காய போடுறது வந்து ரொம்பவே வெறுப்பாக தான் இருக்கும். அன்விக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு நானும் அம்மாவும் ஈவினிங் போல் வெளியில் போயிருந்தோம். வீடியோ எண்டில் ஒரு மினி பர்ச்சேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இது. எங்கே போயிருந்தோம்னா நகைக்கடைக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா இன்னைக்கு அட்சய திருதியில் எப்பயுமே இயர்லி ஒன்ஸ் வந்து அம்மா வந்து அட்சய திருதி அன்னைக்கு 1 கிராம் ஆச்சு ஏதாச்சும் நகை வாங்கிடுவாங்க. அன்விக்கு ஆல்ரெடி ஒரு பேங்கிள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். இன்னொரு பேங்கிள் அப்புறமா வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அம்மா கடைக்கு வர 20 ரூபீஸ் காயின்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை கொடுத்துட்டு தான் அன்விக்கு இன்னொரு பேங்கிள் வாங்கினோம். நீங்கள் அக்ஷய திருதிக்கு எந்த மாதிரி பொருள்லாம் வாங்கினீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்கி முடிச்சுட்டு ரிட்டன் நானும் அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.